பதிவு செய்யப்பட்ட வரலாற்றிலேயே 2026ஆம் ஆண்டில் நிகழவுள்ள எல் நினோ நிகழ்வு மிக தீவிரமானதாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது. கடந்த 150 ஆண்டுகளில் பதிவானவற்றிலேயே 2026ஆம் ஆண்டின் எல் நினோ நிகழ்வு மிக தீவிரமானதாக இருக்கக்கூடும் என்று வானிலை முன்னறிவிப்பு மாதிரிகள் மற்றும் காலநிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இதனால் கடும் வெப்பம், காலநிலை தொடர்பான உயிரிழப்புகள் அதிகரிப்பு, கடுமையான உணவு பற்றாக்குறை ஆகியவை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன. காலநிலை ஆய்வாளரும் பெர்க்லி எர்த்தின் ஆராய்ச்சி விஞ்ஞானியுமான ஆய்வாளர் சீக் ஹவுஸ்ஃபாதர் 1877ஆம் ஆண்டு முதல் உள்ள தரவுகளை ஆய்வு செய்ததில் பதிவுகள் பராமரிக்க தொடங்கிய காலத்திலிருந்தே உள்ள தகவல்கள் படி இது மிக தீவிரமான எல் நினோ நிகழ்வாக அமையக்கூடும் என கூறியுள்ளார். காரணம், 2026க்கு முந்தைய எந்த ஒரு எல் நினோ ஆண்டிலும் அந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே இத்தகைய அளவிலான வெப்ப உயர்வு காணப்பட்டதில்லை என்பதை பல உலகளாவிய மாதிரிகள் காட்டுகிறது. ஜூலை மாதத்தின் முதல் 13 நாட்களிலேயே சராசரி வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகியுள்ளது. தற்போதைய இடைநிலை மதிப்பீடு 3.6 டிகிரி செல்சியஸாக உள்ளது. இது முந்தைய அளவில் 2.75 டிகிரி செல்சியஸை விட சுமார் 0.8 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும். எல் நினோ அல்லது எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன் என்பது ஒரு காலநிலை நிகழ்வு. இது பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை மற்றும் தொடர்ந்து நிலநடுக்கோட்டை நோக்கியும் பின்னர் மேற்கு நோக்கி திரும்பியும் வீசும் கடும் காற்று அமைப்பில் மாற்றம் ஏற்படுகிறது. இது உலகம் முழுவதும் வானிலை அமைப்புகளில் பெரும் இடையூறுகளை உருவாக்குகிறது. இந்தியா, இந்தோனேஷியா, இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட ஆசிய பகுதிகளில் எல் நினோ சூழலானது பொதுவாக பலவீனமான பருவமழை மற்றும் சில சமயங்களில் வறட்சியுடனும் தொடர்புடையதாக உள்ளது. 1877ஆம் ஆண்டு முதல் 2 முக்கிய எல் நினோ நிகழ்வுகள் குறிப்பிடத்தக்கவையாக உள்ளன என தரவுகள் காட்டுகிறது. அது 2015-16 மற்றும் 1877-78 ஆகிய ஆண்டுகள். இவை தவிர 1982-83 மற்றும் 1997-98 ஆகிய ஆண்டுகளும் சூப்பர் எல் நினோ ஆண்டுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய பூமத்திய ரேகை பசிபிக் பெருங்கடலில் உள்ள நினோ 3.4 பகுதியில் 2026ஆம் ஆண்டிற்கான மீடியன் எஸ்டிமேட் எனப்படும் இடைநிலை மதிப்பீடு சராசரியை விட 3.6 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டிற்கான எல் நினோ முன்னறிவிப்பு மாதிரிகளின் தரவுகளில் 80% கணிப்புகள் ஏற்கனவே இதுவரை இல்லாத அதிகபட்ச சாதனையை தாண்டியுள்ளதாக வானிலை ஆய்வு மாதிரிகள் எச்சரிக்கிறது. இதன் பொருள், வரவிருக்கும் 12 முதல் 18 மாதங்கள் வரலாற்றிலேயே மிக அதிக வெப்பம் நிலவும் காலங்களாக இருக்கப் போகின்றன என்பதாகும். இந்த எல் நினோ நிகழ்வின் மிகப்பெரிய தாக்கம் இந்திய பருவமழையின் மீதுதான் இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இயல்பை விட குறைவான மழையளவு பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலையை அதிகமாக்குவதுடன் உணவு தட்டுப்பாடு தொடர்பான நெருக்கடியை அதிகரிக்கக்கூடும் எனவும் சொல்லப்படுகிறது. பெரும்பாலான எல் நினோ ஆண்டுகளில் இந்தியாவில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாகவோ அல்லது பற்றாக்குறையாகவோ இருக்கும். இந்த ஆண்டும் அதே நிலைதான் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்தியா மழைப்பொழிவை பெரிதும் சார்ந்திருப்பதால் இதன் விளைவுகள் தீவிரமடைந்து சங்கிலி தொடர் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் சொல்லப்படுகிறது.